முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளிலும் விசேஷமாக இந்த வாரத்தின் முதல் நாள் காமராஜர் அவர்கள் பிறந்த நாளாக நினைக்கப்படுகிறது. கல்வியினுடைய வளர்ச்சி நாளாக எண்ணப்படுகிறது. இன்றைக்கு தமிழக அரசாங்கம் காலை உணவு திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் அறிமுகம் செய்கின்ற ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. உணவு என்பது பசியினால் நிறைவு செய்யக்கூடியது. பசி என்பது உணவினால் நிறைவு செய்யக்கூடியது. இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலும் முதல் 9 வசனங்களிலும், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32-31 வசனங்களிலும், யோவான் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் துவங்கியும் காணப்படுகிறது. உணவு என்பது மிக மிக மனித வாழ்வின் அடிப்படை தேவை. இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தி வரும்பொழுது அவர்களுக்கு உணவுக்காக ஆங்காங்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லி முடியாதது. உணவு பசியினாலே அவர்கள் பட்ட வேதனைகள் எண்ணி முடியாதது. ஆனால் அத்துணையிலும் ஆண்டவராகிய கடவுள் அவரை விசேஷ கிருபையினாலே ஆசீர்வாதங்களை நாம் நினைக்கும் பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். மிக சிறந்த ஒரு உன்னதமான ஒரு உணவை 5000 பேருக்கு என்றும் 4000 பேருக்கும் என்று சிறிய உணவிலிருந்து பெரிய அளவு மக்களை போஷித்ததை பார்க்கிறோம். குறைந்த அளவு உணவு 2 மீன்கள் 5 அப்பம் 7 அப்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதை 4000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். பகிர்ந்து வருவது மாத்திரமல்ல, அன்னை தெரசா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், நீங்கள் பகிர்வதை நிறுத்தி விடாதீர்கள், காயப்படும் வரை பகிர்ந்து கொடுங்கள். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3½ ஆண்டு கால ஊழியத்திலும் அவர் தொடர்ந்து பகிர்ந்து கொடுக்கின்றவராக இருந்தார். கடைசி வரை சிலுவையிலே தன்னைத்தாமே பகிர்ந்து கொடுக்கின்றவராக இருந்தார், தன்னுடைய திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும். இன்றைக்கு இந்த சிறிய அளவு உணவு இவ்வளவு ஜனங்களை எவ்வாறு போஷிக்க முடியும்? அப்படி போஷிக்கின்ற அந்த வாழ்க்கையைத்தான் ஆண்டவராகிய கடவுள் மக்களுக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் உணவு மிக மிக அவசியம். உணவு அவசியம் என்பதை உணர்ந்தாலும் அந்த உணவுக்காக உழைக்கும் பொழுது இன்றைக்கு ஏழைகளுக்கு நோய் வருகிறது என்று சொன்னால் காரணமே அவர்களுடைய பசியினால்தான் அநேக நோய்க்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். பசிதான் அந்த நோய்க்கு காரணம். அந்த பசி இல்லாத வாழ்க்கை இருக்கும் பொழுது நோய் அவர்களிடத்தில் வராது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் மார்க் 8ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே 2 வாக்கியங்களிலும் சொல்லப்படுகிற காரியம், அந்த உணவு கொடுத்த அந்த சம்பவங்களுக்குள்ள வேறுபாடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீடர்கள் மூலமாக பிரித்து காட்டுகிறார். நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்.
ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன் என்ற வித்தியாசம் இல்லாதபடி கடவுள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு அடிப்படை தேவை, அடிப்படை வாழ்க்கை பசி. இந்த பசியை போக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு இந்த நாளிலே தன்னை சிலுவையிலே பலியாக கொடுத்தார். சரீரப்பிரகாரமான தேவை, ஆவிக்குரிய தேவை, அந்த 2 தேவைகளையும் ஆண்டவராகிய கடவுள் அவர்களிலே சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்கின்றவராக பார்க்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நாள் காமராஜர் அவர்கள் படிக்க முடியாமல் அநேக பிள்ளைகள் வேலைக்கு செல்கின்ற வேளையிலே அவர்களுக்கு கல்வி ஒளியை கொடுக்க வேண்டும் சொல்லி, ஏன் இவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள், இதனுடைய தேவைகள் என்ன என்று அறிந்த அந்த காமராஜர் அவர்கள் முதலாக மதிய உணவு திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அந்த உணவு திட்டம்தான் அநேக பள்ளிகள் திறக்கப்பட்டன. அநேக மாணவர்கள் படித்து இன்றைக்கு பல நிலைகளிலே முன்னேறி இருக்கிறார்கள். அவருடைய நினைவில் இந்த 2024ஆம் ஆண்டு தமிழக அரசு கொண்டு வருகிற இந்த காலை உணவு திட்டம், அதிகாலையில் பெற்றோர்கள் தங்கள் கூலி வேலைக்கு செல்கிற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பசியை போர்க்க முடியாத காரணத்தினாலே அரசு மக்கள் மீதும் மக்களுடைய நலன்கள் மீதும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வின் மீதும் கருத்தும் கண்ணுமாக இருந்து அவர்கள் எடுக்கின்ற இந்த நல்ல திட்டம் இந்த நாளில் துவங்க இருக்கிறது. இதை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டாட வேண்டும். எப்படி இயேசுவானவர் தன்னுடைய சரீரத்தை பித்து உணவாக கொடுத்தாரோ, தன்னுடைய வாயின் வார்த்தைகளை உணவாக கொடுத்தாரோ, அவ்விதமாக கல்வி என்கின்ற வார்த்தை, அந்த போதித்தல் என்ற வார்த்தை அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கான உணவாகவும், இந்த சரீரம் அன்றாட சரீரப்பிரகாரமான உணவு தேவை சந்திக்கக்கூடிய இந்த காலை உணவு திட்டத்தையும் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துவோம். இது தொடர்ந்து அரசாங்கத்துக்கு மூலமாக எல்லா பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் இன்புற்று வாழ இது உதவியாக இருக்கும்படி வாழ்த்தி ஆண்டவருக்குள்ளாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த காலை உணவு திட்டம் காமராஜருடைய பிறந்த நாளிலே மதிய உணவு திட்டம் வழங்கப்பட்டது. இன்றைக்கு அதிகாலை உணவு திட்டத்தை அரசின் மூலமாக கொடுத்திருக்கிறீர். அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே இந்த மக்களுக்காக ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை என்கின்ற ஆவிக்குரிய உணவை, மனதுக்கு தேவையான உணவை கொடுத்தீர். சரீரத்துக்கு வயிற்றுக்கு தேவையான உணவை ஆண்டவரே, அதிலும் நீர் கரிசனை உள்ளவராக இருந்து உன்னையே பலியாக கொடுத்தீர். இதை நாங்கள் ஏற்று உம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ளவர்களாகி வாழ நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.